ஹாய் ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு யுவர் சேனல். இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறீங்கன்னா, எப்பவும் போல் கிரேசி மோடு ஆரம்பிக்கலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டில் டிசிலேருந்து வருவோமே, ஃப்ளாஷ் மூவிலேருந்து புது ஏரா ஆரம்பிக்க போதுங்க டிசி யூனிவர்ஸுக்கு. ஸோ இப்போ இருக்கிறது ஸ்நாக் ஸ்னைடர் யூனிவர்ஸ், அப்படியே ஸ்நாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக்கோட முடிய போகுது. இனிமேல் நீங்கள் புது ஜஸ்டிஸ் லீக் தான் பார்க்க போகிறீங்க. அதுக்காக சின்ன விஷயமா பிளாக் சூப்பர்மேன், ஸோ ஹென்ரி கேவல்ஸ் இல்லை, அந்த எர்த் 2ல் இருக்கிற யூனிவர்ஸில் இருக்கிற பிளாக் சூப்பர்மேனுக்காக படம் அண்டர் ஒர்க்கிங்கில் இருக்குங்க. ஸோ அந்த படம் எப்படி இருக்கும்னு யாருக்குமே தெரியாது. பட் இப்போ நான் ரைட்டிங் கேஸ்ட் பண்ணியிருக்காங்க. ரைட்டிங் மீன்ஸ் எழுதுறதுக்கு ஆள் தேர்ந்தெடுத்து வச்சுருக்காங்க. இப்போதைக்கு எழுதுறதுக்கு கொடுத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது சாதாரண பிளாக்மேன் இல்லைங்க, ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாக் பேட்மேன். பிளாக் பேட்மேன் மீன்ஸ் பிளாக் சூட் பேட்மேன் இல்லை, பிளாக் கலரில் இருக்கிற பேட்மேன். ஸோ யார் இருக்க போகிறான்னு யாருக்குமே தெரியாது. வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனால் நம்ம ஹென்ரி கேவல்ஸ் ரிட்டன் வருவாரா? வாய்ப்பில்லை. ஆனால் ஸ்நாக் ஸ்னைடர்கிட்ட நீங்கள் போகாதீங்க, இருங்க, இன்னும் மூவி வேணும் எங்களுக்கு அப்படி கேட்டதுக்கு இது என்னோடய முடிவு இல்லை அப்படின்னா WB எடுத்த முடிவா இது? ஸோ ஓகே, மேன் ஆஃப் ஸ்டீல் 2 வரும்னு பார்த்தா சூப்பர்மேன் எர்த் 2 வரும் போலையே. சரி, அடுத்ததா டிசி சைடில் ப்ளூ பீட்டில் எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். தெரியலனா அடுத்த அடுத்த வீடியோவில் யார் இந்த ப்ளூ பீட்டில்னு பார்த்துருவோம். ஸோ இவருக்கான சோலோ மூவி ஆன் த ஒர்க்கில் இருக்குது. இவர் என்ன யூனிவர்ஸ்னு காட்டுவாங்க தெரில, பார்ப்போம். அடுத்ததா நம்ம பேட்மேன் 2022 ரிலீஸ் ஆக போகுது. இதில் யார் இருக்க போகிறான்னு எல்லாருக்குமே தெரியும், ராபர்ட் பேட்டிங்சன். இதில் ஒரு இடத்த மென்ஷன் பண்ண போகிறாங்க. என்ன இடம்னா லெக்ஸ் கிராப். ஸோ லெக்ஸ் லூத்தரோட அந்த லெக்ஸ் காப்பை இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஸோ அதில் இன்ட்ரடியூஸ் பண்ணால் சூப்பர்மேனையே இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி தானுங்க. ஸோ அந்த சூப்பர்மேனாக இருக்குமோ, பிளாக் சூப்பர்மேன்? வெயிட் பண்ணி பார்ப்போம் என்னன்ட்டு. அடுத்ததா டிசி அவங்ககிட்ட இருக்கிற சீக்ரெட் 6 அதை WB லைவ் ஆக்ஷன் சீரீஸை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ வில் ஸ்மித் இஸ் ரிட்டன் இதில் அப்படி சொல்லலாம். ஸ்நாக் ஸ்னைடர்ஸ் சொன்னாலே இதுதானே வருது. இப்போது ஆர்மி ஆஃப் த டெத் 2018 அப்படி ஒரு படம் வந்துச்சு. ஸோ அதுக்கான அடுத்த மூவியாக ஸ்நாக் ஸ்னைடர் ஸ்டோரி எழுதி டைரக்ஷன் பண்ணி இப்போ இந்த படம் ரிலீஸுக்கு ரெடியாக இருக்குங்க. நெட்ஃப்ளிக்ஸ் தான் ரிலீஸ் பண்ண போகுது. ட்ரெய்லர் வந்துட்டு டைம் இருந்தால் கீழே போய் செக் பண்ணி பாருங்கள். ஸ்நாக் ஸ்னைடர் ஜஸ்டிஸ் லீக்கோட டைம் எவ்வளோ நேரம் ஓட போகுதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ நேரம்னா 4 hours 1 minute 26 seconds. ஓ, இவ்வளோ நேரம் ஓடுமா? சொல்ல போனோன்னா 2 படம் பார்த்த மாதிரி. உட்காந்து HBO மேக்ஸில் பாருங்கள், இல்லைனா தேட்டரில் இறங்கும்னு நினைக்கிறேன். ஸோ தமிழில் இருக்கும், கண்டிப்பாக வரும்னு இருக்காங்க. ஸோ மறக்காமல் உட்காந்து என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஏன்னா இதுதான் கடைசி ஸ்நாக் ஸ்னைடரோட படம் டிசியில் அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் போயிட்டுருக்கு. அவர் திரும்ப வருவாருன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். டிசி சைடில் அப்டேட்டுன்னு நினைக்கிறேன். ஸோ மார்வல் சைட் போகலான்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு டாபிக் ஸ்பைடர்மேன்லேருந்து ஆரம்பிப்போமா? ஒரு டைட்டில் சொல்கிறதுக்கு 3 பேர் தாறு மாறாக காமெடி பண்ணாங்க. உண்மையை சொல்லணும்னா நான் நினச்சேன் நடிக்காங்கன்னு தான்ட்டு, பட்டு உண்மையில் நடிக்க தான் செஞ்சுருக்காங்க. கடைசியில் டைட்டில் ரிவீல் ஆகிட்டுங்க, நோ வே ஹோம். இதில் டாம் அலன் இன்னொரு இடத்துல என்ன சொல்லியிருக்காருன்னா, யாருமே கேமியோ ரோலில் வரப்போகிறதில்ல. கேட்டிருக்காங்க டாம்பி மெக்யூர் இல்லைனா ஆண்ட்ரூ கார்ஃபீல்ட் வருவாங்களா கேமியோ ரோலில் அப்படின்னு கேட்டதுக்கு யாருமே கேமியோ ரோலில் வரமாட்டாங்க. ஒரு கேமியோ ரோலில் வரமாட்டாருன்னு தான் சொல்கிறாங்களோ. அவெஞ்சர்ஸ் எண்ட் கேம் பார்த்துருப்பீங்க, கொஞ்சம் பெரிய இடத்துல நடக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. ஸோ இந்த படத்துலேயும் அந்த மாதிரி தாங்க இருக்க போகுது அப்படின்னு சொல்லி நிறைய ரூமர்ஸ் கிளம்பி வந்துட்டு இருக்காது. எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரில, பட் வெயிட் பண்ணி பார்ப்போமே. அது மட்டும் இல்லாமல் படத்தில் கோட் சீன் இருக்குது. ஸோ அது மூலமாக டேர்டெவில் உள்ளே வரலாம். ஸ்பைடர்மேனுக்கு ஒரு லாயராக அப்படி கூட மென்ஷன் பண்ணி ஆரம்பிக்கலாம். டேர்டெவிலோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன். இது ஒரு வகையில் இருக்கிற வகையில் படத்தை வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ December 17 ரிலீஸ் ஆக போகுது, வெயிட் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோக்கி சீரீஸ் எல்லாருக்குமே தெரியும். பட் டிஸ்னி ப்ளஸில் எப்போ ஸ்ட்ரீம் ஆக போகுதுன்னா June 11. ஸோ லோக்கி 2012 லோக்கி எந்த அளவுக்கு டைம் ட்ராவல் பண்ணுவாரா? பண்ணாலும் பண்ணியிருக்கலாம், அது கூட பிடிச்சி வச்சுருக்கலாம். ஸோ அது வரப்போகுதுங்க. அதுக்கு முன்னாடி ஃபால்கன் அண்ட் விண்டர் சோல்ஜர் அது வரும், வெயிட் பண்ணி பார்ப்போம்.
அடுத்ததான் டாம் அண்ணன் வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு, எனக்கு வந்து ஸ்பைடர்மேன் நான் இன்னும் 10 படத்தில் நடிக்கணும்னு இவருக்கு ரொம்ப ஆசை தாங்க. பட் வெயிட் பண்ணி பார்ப்போம். எம்சியூவில் ஹெல்மெட்டு ஆர்ரேட்டடை பற்றி இப்போதைக்கு நாங்கள் ஒரு முடிவும் எடுக்கலை அப்படின்னு சொல்லி கெவின் ஃபெக் ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ பிளேட் PG-13 தான் ரிலீஸ் பண்ணுவாங்க. வந்ததுன்னா டெட்புல்னு தாங்க தெரியும். பண்ணி பார்ப்போம். திடீர்னு ஃப்யூச்சர் மூவியில் டெட்புல் 3 ஆர்ரேட்டரில் கொடுக்கலாம். ஸோ அடுத்ததாக ஃபென்டாஸ்டிக் 4 அதுக்கான ஸ்டோரி ரைட்டிங்கு ஒர்க் ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போதைக்கு ஸ்பைடர்மேன் போயிட்டுருக்கிறதுனால அதை விறுவிறுன்னு முடிச்சுட்டு ஃபென்டாஸ்டிக் 4 அடுத்தது பார்ப்பாங்க நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இவ்வளோதான் மார்வல்னு நினைக்கிறேன். ஸோ ஹாலிவுட் சைட் போனீங்கன்னா இப்போது நெட்ஃப்ளிக்ஸ் வந்து டெர்மினேட்டரோட அனிமேஷன் சீரீஸை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன ஸ்டுடியோ ரெடி பண்ணிகிட்ருக்குன்னா ப்ரொடக்ஷன் ஐஜி அவங்க ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. அவங்க இதுக்கு முன்னாடி என்ன அனிமேஷன் சீரீஸ் பண்ணியிருக்காங்கன்னா 2018 பேட்மேன் கௌதம் கைனட் அப்படின்னு சொல்லி ஒரு மூவி ரிலீஸ் ஆனிச்சு அனிமேஷன் சீரீஸில். ஸோ அந்த மூவி ரெடி ஸோ அவங்க நல்லா தான் பண்ணுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். இந்த அனிமேஷன் சீரீஸ் நெட்ஃப்ளிக்ஸில் ஸ்ட்ரீம் ஆகும். வெயிட் பண்ணி பார்ப்போம். அடுத்ததாக இந்த ட்ரெய்லர் வந்துச்சு. என்னென்னா ஷேடோ அண்ட் போன். இது நெட்ஃப்ளிக்ஸில் ஒரு டிவி சீரீஸ் மாதிரி ஸ்ட்ரீம் ஆக போகுது. யாரெல்லாம் பார்க்க போகிறீங்கன்னு தெரில. ஆனால் இது அழகான ஃபென்டாஸ்டிக் ஆனால் கதை ஸ்டோரி உள்ளது. ட்ரெய்லர் நல்லா இருந்துச்சு. டைம் இருந்தால் செக் பண்ணி பாருங்கள். அடுத்தது டிஸ்னியும் பிக்சாரும் இணைஞ்சு திரும்பியும் லூக்கான்ட்டு ஒரு அனிமேஷன் சீரீஸ் கொடுக்க போகிறாங்க. ஸோ இந்த சீரீஸ் சம்மருக்கு ரிலீஸ் ஆக போகுது. வர சம்மருக்கு யாரெல்லாம் இந்த படத்தை டிஸ்னி ப்ளஸில் பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதோட நான் வீடியோ முடிச்சுக்கிறேன். பட் பிக்சாரோட மூவி நல்லா தாங்க இருக்கும். எப்போவுமே நான் சொல்கிறேன் நல்லா தான் இருக்கும். பாருங்கள், ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகிட்டு செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்களுக்கு மிக மிக நன்றிங்க. டாம் அண்ட் ஜெர்ரி ரிவ்யூ பண்ண வீடியோவுக்கு நல்ல சப்போர்ட் கொடுத்துருந்தீங்க. என்னை பொறுத்தவரை அது நல்ல சப்போர்ட் தாங்க. ஸோ இதுக்கு மேலே அவ்வளோதாங்க. வீடியோவை இப்போதைக்கு முடிச்சுக்கிறேன். உங்களுக்கு இதே ரிவ்யூ பண்ணணுன்னா கேளுங்க, கீழே கமெண்டில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக உங்கள் கமெண்டை வாசிச்சுட்டு தான் இருக்கேன், மறைக்கலாம் மாட்டேன். அதை மென்ஷன் பண்ணாலும் மென்ஷன் பண்ணுவேன். ஸோ உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோ வேணுமோ அதை என்கிட்ட கேளுங்க, நான் உங்களுக்காக செய்வேன். விறுவிறுன்னு செய்வேன், மறக்காமல் செய்வேன். ஸோ இப்போதைக்கு இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். பாய் கைஸ்.